எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹம்சா பீச் போகிறோம். ஹம்சா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஹம்சா பீச்சுக்கு எதுக்கு போகிறோம்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் கொண்டாட போயிட்டுருக்கோம். நம்ம ஆஃபீஸ் போயிட்டு ராஜன் ப்ரோ பேஸ் கட்டிருங்க. ஓகே, இவர் தான் லியோ தாஸ். குலசாமி இவன் ஊர் செய்த தவமோ, இந்த ஊர் செய்த தவமோ, மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன். ப்ரோ பார்த்திபன் நமக்கு இது தீபாவளி ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இது ஒரு சோக செய்தி ஒன்று இருக்குது. நம்மளை விட்டு கோர்த்து என்ன பெரிய போகிறாரு. ஆமாம், அந்த பெரிய போகிற சோகத்தெல்லாம் செலிப்ரேட் பண்ண போயிட்டு இருக்கோன்றாரு. இல்லை இல்லாமல் நாளைக்கு முக்கியமான நாள் இன்னும் தான் தீபாவளி வேறு. ஃபஸ்ட் டைம் 25 வருஷத்தில் இன்றைக்கி தான் வீட்டை விட்டு போயிருக்கிறதுனால மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தீபாவளி வருஷம் எங்கே இருந்தாலும் போயிடுவேன். இதை விட்டு போக முடியாத சுச்சுவேஷன் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, போகிறது நம்ம இன்னைக்கு ஊர் போகிறோம்னா அன்றைக்கி தான் தீபாவளி பொங்கல் எல்லாமே வரும். எப்போ போகிறீங்க? நான் பொங்கலுக்கு போகிறோம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து துபாய் இன்டர்நேஷனல் சிட்டி க்ரீஸ் 1லேருந்து அது மம்சார் பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். பார்க்குக்கு வந்து நம்ம பஸ்ஸில் போகல, 7 பேர் இருக்கனால பஸ்ஸில் போகிறதுனால எப்படியும் பஸ் அடிச்சு ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே 30 கிராம்ஸ் ஆகும். ஸோ நம்ம காரில் புக் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு ஆளுக்கு 15 கிராம்ஸ் தான். ஸோ 15 கிராம்ஸ் நமக்கு லாபம். மொத்தமாகவே 70 தான் வரும். இதுனா ஒரு ஆளுக்கு 30 இது மாதிரி வந்துடும். அதனால் நம்ம கார் வந்து புக் பண்ணியிருக்கோம். இனோவா காரில் போயிட்டுருக்கோம், டாக்ஸி. ராஜன் ப்ரோ இங்கே பாருங்க, என்னத்தை பார்க்குறீங்க? பில்லவே பார்த்துட்டு இருக்கீங்க. யார் பே பண்ணுறதா பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ வந்திருக்கு? 33 ப்ரோ. 33. விடுங்க விடுங்க, குறைஞ்சதாக இருக்கும். மூத்த குடிமகன் எங்கள் குரூப்லேயே மனநிலை இல்லை, நார்மலாக பேசலாம். இந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்குதுங்களா? ஜாலியெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணுவோம். ஆமாம், இப்போ நம்ம பிளாக் எடுக்கிறதுக்காக நீங்கள் துபாய் எக்ஸ்பிரஸ் கட்டிங் சொல்லி போட்டு வந்தீங்களாம்மா? முடி வெட்டி வந்தீங்களாம்மா நீங்கள்? ஆமாம், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, நம்ம இப்போ நம்ம சேனலுக்காகவே ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக முடி வெட்டிட்டு இங்கே பார்த்துட்டு பண்ணீங்க. இது ஃபஸ்ட் டைம் சேனலில். ஆமாம், முதல் டைம் என்ட்ரி கொடுத்துருக்காரு நம்ம சேனலுக்கு. இவருக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இனிமேட்டு போய் ஹம்சா பீச்சில் போயிட்டு உங்களை சந்திக்கிறோம். இப்போ வந்து மம்சார் பீச்சுக்கு வந்தாச்சு. இது வந்து மம்சார் பார்க்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வியூ இருக்கு, ஒர்க்கு தான். பேக் சொல்லுங்க. இவர் தான் பேக்கு. இவரை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. இவர் தான் வந்து ரூட்லாம் சொல்கிறவர். ஆனால் இவர் கொண்டு போய் ஒரு நாள் எங்களை உட்கார வச்சுருந்தார் 11 மணி வரையும். பஸ்ஸு மாற்றி ஏற்றிட்டு போய். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இப்போ வந்து டாஸ்க் லைனாக நின்னுங்க. இது யார் ஏறி தொடுறாங்களோ அவங்களுக்கு தீபாவளி பரிசு காத்து கொண்டு இருக்கிறது. இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. சரி, பழனி என்ன ஏறாரு அண்ணன். கவுர் என்ன கழட்டிட்டு திருடிட்டா போறீங்க? இருங்க இருங்க, ஏறுங்க. வீடு இப்படியே பார்த்தா போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவார் போலயே. மேலே போயிரு. என்ன வயசு இருக்குண்ணே? அவ்வளோதானே. அப்படியே பி இன்சில் போட்டு வந்துருங்க.
காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். என்ன ஊஞ்சிடாதீங்க. இப்போ வந்து நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸு, மம்சார் பார்க். மம்சார் பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸ் தான். இந்த பார்க்கோட அம்சம் என்னன்னா அதுக்கே தெரியாது, போய் தான் தெரியும். இப்போ தான் வந்திருக்கோம். கிருஷ்ணா, இந்த பார்க்கில் என்ன இருக்குமாமா சிறப்பு அம்சங்கள் எதனா நான் சொல்லுவேன். அப்படி எதுவும் இங்கே இருக்காது. அப்படி எதுவும் இருக்காது. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இதான் வந்து அல் மம்சார் பீச். பீச் ஓரத்தில் ஒரு பார்க் மாதிரி. நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா புல்லட்டு பாண்டி நம்ம அண்ணனுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அண்ணன் வந்துட்டாரு. ஒருத்தர் எனக்கு பண்ணிட்டு இருந்தான் கணக்கு. அவ்வளோதான், உள்ள கிளம்பியாச்சு. இனிமேல் ஆரம்பம். தமிழில் போட்டிருக்கான். இது என்னது உக்காந்துட்டு போகிறதுலாம் இருக்கு. அப்படிதான் இருக்கு. கெடா வெட்டு கிருஷ்ணா, அந்த பட்டர்ஃப்ளைல நின்று போட்டோ எடுப்பியே. போட்டோ பைத்தியா. Taking selfie with friends, with fun, with mall, with joy, with friends. நல்லா இருக்கு. இங்க போங்க. அதான் taking selfie with உட்கார்ற பொம்மை, with joy, with friends, with enjoyment, with fun. பட் பொம்மை கொஞ்சம் ஸ்மார்ட் தான். என்ன சொன்ன? பொம்மை கொஞ்சம் சும்மா இருந்தேன். யாரா பொம்மை? நீதான் பொம்மை. நான் பொம்மையா? பொம்மை பேசி பாத்திரியா? இந்த பேசுறீங்களா? அப்ப நான் பொம்மையா? சொல்டா. இல்லங்க தெரியாம மாட்டேன். நானே உள்ள என் பொண்டாட்டி 2 நாள் ஆச்சு உள்ள போய் இன்னும் Dress எடுத்துட்டு வந்த பாடு இல்ல. உனக்கு என்ன பார்த்தா பொம்மை மாதிரி இருக்கு. பொம்மை நான் பொம்மையா உனக்கு? நான் பொம்மையா? முட்டி போடா. நடுவுல போய் நின்னுக்கிறது போட்டோ எடுங்கன்னு. ஏய் நல்லா இருக்குடா. இருடா கிருஷ்ணா, நான் எடுத்துறேன்டா. சமைச்சு சாப்பிடலாமாண்ணா? ஸ்மெல் ஏதோ சமைக்கிறதுல அதோடு போல வந்து பார்த்துட்டு இருக்கேன். அது தெரியாது.
ஒருத்தன் ஏதாச்சும் கவுனிங்க அவன் காமெடியா இவருக்கு பொண்ணு பாக்குறாங்க, ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க. பொண்ணு பாக்குறாங்களா? பாக்குறாங்களா, ஒரு போட்டோ எடுக்கணும். இல்ல நம்ம சப்ஸ்கிரைப்ல ஒரு 20 பேர் இருக்கிறீங்க. இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 6000 சம்பளம் 6000 சம்பளம் 6000 சம்பளம் மாப்பிள்ள 6000 சம்பளம் மாப்பிள்ள இவருதான். சார் உங்களுக்கு பொண்ணு இருக்கா? மாப்பிள்ள ஓகே பாருங்க. ஓகே இல்லையா? 6000 சம்பளம் சார். வேணாமா? சரிங்க போங்க. சார் இங்க வாங்க. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? மாப்பிள்ள ஓகேவா? 6000 சம்பளம் சார். வேணாமா? சரி அடுத்து போங்க. மாப்பிள்ள 6000 மாப்பிள்ள இங்க பாருங்க. மாப்பிள்ள வேணுமா? 6000 மாப்பிள்ள சம்பளம் 6000 வாங்குறாரு மாப்பிள்ள. இந்த மாப்பிள்ளை பொண்ணு பிடிக்கலன்றுச்சா? அடுத்த ரவுண்டு போவா? பிடிக்கலன்னு சொல்லிச்சா? அவங்க என்ன ராசி? கிரக ராசி மிருக சீரிஸா? மூளை இருக்கு. சரி இவன் இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா நல்லா கருப்பு சட்டை போட்டிருக்காரு. புது சட்டை வேற இவருக்கு. அதுக்கு தாங்க புது சட்டை பழசா இருந்தாலும் மனசு புதுசு இவருக்கு. அப்படி என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தலைமை போட்டுக்கிறான். இல்லைங்க கடல் கவர் பண்றாங்க. ومخزية وهيالا وهيالا زينة مغصايا ومخزية وهيالا وهيالا زينة مغصايا மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.